வாங்க. என்ன உடம்புக்கு டாக்டர்? தூக்கம் தான் டாக்டர். ஏன் சரியா தூக்கம் வர மாட்டேங்குதா? இல்ல டாக்டர், தூக்கம் நிறைய வந்துகிட்டே இருக்கு டாக்டர். எப்ப பார்த்தாலும் தூக்கம் வந்துகிட்டே இருக்கு. வேலைக்கு போயிட்டு வந்து சாப்பிட்ட உடனே தூக்கம் வந்துடுது. பசங்களோட கூட கொஞ்ச நேரம் விளையாட முடியல. அதை விடுங்க, எங்கால கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்தா தூக்கம் வந்துடுது. இதெல்லாம் விடுங்க, பஸ்ல ஏறினா டிக்கெட் எடுக்கிறதுக்குள்ள தூக்கம் வந்துடுது டாக்டர். அவ்வளவு தூக்கமா வருது. அப்படியா? சரி, என்ன போன் வச்சிருக்கீங்க? இந்த போன். சரி, நீங்க நேரா ஒரு மொபைல் கடைக்கு போங்க. ஒரு 10-15,000 போட்டு ஒரு 5Gல ஒரு ஆண்ட்ராய்டு போனை வாங்குங்க. சரி. வாங்கிட்டு ஒரு அன்லிமிட்டட் நெட் பேக்க போட்டுருங்க. அடுத்து யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா என்னென்ன இருக்கோ எல்லா ஆப்பையும் டவுன்லோட் பண்ணுங்க. சரியா? அதுலயும் யூடியூப்ல செல்வாக்கு ஓசின் ஒரு மொக்க வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க. அதையும் பாருங்க. அப்ப எப்படி உங்களுக்கு தூக்கம் வருதுன்னு நானும் பாக்குறேன். இவர் தான் நாச்சிமுத்து கவுண்டர். இவங்களுக்கு மனைவி மக்கள் அப்படின்னு எதுவும் கிடையாது. அவங்களுக்கு இருக்கிற ஒரே தூர சொந்தம் நாங்க மட்டும்தான். ஐயா வாங்க வாங்க. கவுசி வேற ஊருக்கு போயிடுச்சுங்க. தண்ணி குடிங்க. எப்பாலும் ஒருக்கா நம்ம வீட்டுக்கு வருவாங்க. வந்தால் சாப்பிட மாட்டாங்க, தண்ணி மட்டும் குடிச்சிட்டு போவாங்க. எப்போ வந்தாலும் ஒரு மணி நேரமாவது பேசி அறுத்துட்டு தான் போவார். அன்னைக்கு நான் மட்டும் மாட்டிக்கிட்டேன். சரி ஓகே, இவர்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கன்னு பார்த்து ஹெட்செட் எடுத்து போட்டுக்கிட்டேன். அவர் வாட்டில் பேசிக்கிட்டே இருந்தார். பேசிட்டு போயிட்டு வரேன் தம்பி அப்படின்னு கிளம்பிட்டாரு. அப்பா சந்தோஷமையா, போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிவிட்டேன். அப்பா ஒரு வழியாக தப்பிச்சேன் சாமி. போன வாரம் நான் ஊருக்கு போனப்ப நாச்சிமுத்தை வந்தாரா வீட்டுக்கு? ஆடா ஆமா, ஏன் கேட்குற? வந்தா எப்பவும் தொண பேசுவாரா? நல்ல வேலை ஹெட்செட் இருந்ததுனால அவர் என்னமோ பேசுறோம், நான் பாட்டில் மாட்டிட்டு உட்காந்துட்டேன். அவருக்கு நம்மள விட்டா வேற யார் இருக்காரு? அவர் சொத்தை எல்லாம் நம்ம பேர்ல எழுதி வைக்கலாம் சொல்லி கேட்கறதுக்காக வந்திருக்காரு. அவர் வாட்டி சொல்லிருக்காரு, நீ வாட்டுக்கு கண்டுக்காம இருந்திருக்க. அவரு போய் கோயில் பேர்ல எல்லாத்தையும் எழுதிட்டு போயிட்டாரு. போச்சா? நல்லா இருக்கீங்களா? இருக்க. ஒரு காலத்துல உனக்காக சிரிச்ச, உனக்காக அழுத, உனக்காக எங்குத. இப்ப எனக்காக அழ, எனக்காக சிரிக்க, எனக்காக எங்க ஒருத்திருக்க. நான் போலாமா? அதான் போயிட்டீங்க. சூப்பர். ஆமா, இந்த செஸ் யார் கண்டுபிடிச்சாங்க? இந்த செஸ்ஸியா? எவனாவது பொண்டாட்டி பேசி கேட்குறவன் தான் கண்டுபிடிச்சிருப்பேன். எப்படி சொல்றீங்க? ஆமா, யானை, குதிரை இதெல்லாம் ஒவ்வொரு கட்டம் தான் போகுமா. இந்த ராணி மட்டும் எல்லா பக்கம் போகுமா, என்ன வேணாலும் பண்ணுமா. அதுக்கு மட்டும் அவ்வளோ பவரா? போறாம மேம், என்ன கடை போட்டிருக்கீங்க? ஹாய். நானா? அந்த நல்லவர்க்கெல்லாம் எதிர்காலமே நம்பிக்கை வைத்தால் வந்து. அண்ணா என்னன்னா சட்டையெல்லாம் கிழிஞ்சு கிடக்குது, தலையெல்லாம் கலைஞ்சு கிடக்குது. அது ஒண்ணும் இல்லையா, ஒரு சின்ன ஃபைட் ஆகி போச்சு. என்னாச்சு? அட ஒரு பிள்ளைய ஒரு 2-3 மாசமா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். பிள்ளை கொஞ்சம் அழகா இருந்துச்சு. பொண்ணு கேட்கலான்னு போய் அவங்க அப்பன்னு நினைச்சிட்டு புருஷன்கிட்டயே போய் கேட்டேன். இந்த ஃபைட் ஆகி போச்சு. நல்லா கேட்டப்போ நமக்குள்ளே இருக்குது, வெளியாட்டி சொல்லிடாத. இந்த ஆளை பார்த்தா பொண்டாட்டிக்கு பூ வாங்கிட்டு போற மாதிரி தெரியல. இருந்தாலும் கேட்டு பாப்போம். தம்பி, பூ வாங்கிட்டு போப்பா. எனக்கு பூ வைக்கிற பழக்கம் இல்லக்கா. யோ, உன்னை யார் சொன்னாங்க? உன் பொண்டாட்டிக்கு வாங்கிட்டு போ. பா தம்பி, 2 முழம் வாங்கிட்டு போப்பா. முழம் 20 ரூபா தான். பொண்டாட்டி சந்தோஷப்படுவாள்ல. அக்கா வீட்டில் ஸ்கூல் லீவுக்கெல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க, வந்த முன்னாடி வாங்கிக்கிறேன்.
அட ஒரு முழமாவது வாங்கிட்டு போப்பா, வீடு கமகமான்னு மணக்கும்ல. நான் உங்கள் மேலே ஆசைப்பட்டு எது? இல்லை உங்கள் மேலே பரிதாபப்பட்டு நான் ஒரு 2 முழம் வாங்கிட்டு போகிறேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சொன்ன மாதிரி வீடே மணக்கும். ஆனால் ஊருக்கு போனால் வந்த பின்னாடி நான் இல்லாதப்ப யாருக்கு பூ வாங்கினேன்னு கேட்டேன்னா ஊரே நாறிடும். அப்படியா? நீ பூவே வாங்க வேண்டாம், வந்த வழியை பார்த்துக்கிட்டு போ. அப்பா ஒரு 20 ரூபா மிச்சம்.